ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிசி தமிழ் ஹெரால்ட். திஸ் சஷ்டிகுமார். ஸோ சிலபஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணிகிட்டு இருக்கோம். பாலிட்டி முடிச்சாச்சு, கவர்னன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து GS2ல் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எது கூட மிக்ஸ் ஆகும்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெயின்ஸ் கொஷின் மெஜாரிட்டியாக வரும். பட் அதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இந்தியா பங்களாதேஷில் கரண்ட்டில் ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குன்னா அது ரிலேட்டடான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஒரு நியூஸை ஃபாலோ பண்ணி அதோட பேக்ரவுண்ட் அப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாபிக் வந்து நம்ம படிச்சுக்கலாம். பட் அது இல்லாமல் சில ஸ்டாட்டிக் ஏரியா அப்படின்ட்டு இருக்குது, அது எதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், எவல்யூஷன் அண்ட் கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. அதாவது இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபாரின் பாலிசி எப்படி டெட்டர்மினன்ஸ் பண்ணுறோம், ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபாரின் பாலிசி, அதே மாதிரி வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி என்ன, அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை டெட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் மாதிரி தாங்க வரும். ஸோ அதை வந்து நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் ஒன்று படிப்போம்ல, அது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷனில் சில இதில் நம்ம நியூக்ளியர் பாலிசிலாம் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் நமக்கு எங்கே கவர் ஆகும், இந்த ஏரியாவில் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம 3 டைப் ஆஃப் பாலிசியாக நம்ம பிரிப்போம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஒன்று வந்து இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், இது ஒன்று நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நம்ம 1962 சைனா வாருக்கு அப்புறம் நம்மளோட பாலிசிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றுவோம்ல. ஸோ அதே மாதிரி 1991 அப்புறம் எல்பிஜின்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி 3 ஃபேஸஸாக நம்ம பிரிச்சுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. NAM 2.0 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது கூடவே வந்து பஞ்சசீல் பாலிசினா என்ன, அதேமாதிரி வார் வித்து பாகிஸ்தான் என்னென்ன வார்லாம் நடந்தது, சைனா கூட என்னென்ன வார் இருந்தது, 1962 ஏன் நமக்கு மேஜர் செட்பேக் நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ்லாம் எப்படி நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இந்தியாவோட நியூக்ளியர் டாக்ட்ரின் எப்படி மாறினது, SNEP சப்டெரேனியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தி ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கணும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அதே மாதிரி நெய்பர்ஹுட் பாலிசியோட எவல்யூஷன் நம்ம பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் வெஸ்ட் பாலிசி, ஆக்ட் வெஸ்ட் பாலிசி, இந்த மாதிரி பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இந்த எல்பிஜிலாம் இருக்குல்ல. ஸோ முன்னாடியே சொன்னதான், எக்கனாமி எல்லாத்துலேயும் ஓவர்லேப் ஆகும் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது. ஸோ எப்படி இருந்தது அப் டு இப்போ இருக்கிற மோடி கவர்மெண்ட் வரையிலும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியாங்க இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் நேருவின் ஏரால் ஆரம்பித்து நீங்கள் இப்போ மோடி ஏரா வரணும் நீங்கள் படித்தா தான் நமக்கு வந்து ஃபாரின் பாலிசி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து ஃபாரின் பாலிசி ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக அவங்க பண்ண நல்ல விஷயத்த நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போது சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஆனால் அப்போ இதுக்கு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்லாம் யார், அப்போ 1964 நம்ம இந்த வேலைகள் பார்த்துருப்போம். ஏன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியாவோட டயஸ்போரா, ஸோ இந்தியன் டயஸ்போராவோட ரோல்ஸ் என்னென்ன, ஸோ இப்போ இந்தியன்ஸ் வந்து அப்ராடில் இருக்காங்களா, அவங்களுக்கான சேஃப்டி என்னென்ன இருக்குது, ஸோ அவங்களுக்கான ஸ்கீம்ஸு, ஓவர்சீஸ் இந்தியன்ஸுக்குன்னு இருக்கிற ஸ்கீம்ஸு, அவங்களுக்கான வெல்ஃபேரை பற்றி பேசக்கூடிய டாபிக் இது. இதையுமே நம்ம இங்கே வந்து கவர் பண்ணுவோம். இது இல்லாமல் பைலேட்ரல் ரிலேஷன், அதாவது இரு நாட்டுக்கு இடையில் உள்ள தொடர்பு. இப்போ இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான், இந்தியா ஆப்கான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா மால்தீவ்ஸ், இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா மியான்மர், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ரஷ்யா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்தியா சைனா, இந்த பைலேட்டரில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். பங்களாதேஷோட பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான கோஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூவை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருங்க. நேபாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட பேக்ரவுண்ட், அவங்களுக்கும் நமக்கு பண்ணுற கோஆப்ரேஷன், ஸோ என்னென்ன கன்டென்ஷன்ஸ், போன் ஆஃப் கன்டென்ஷன் என்னென்ன இஷ்யூ இருக்குது, அதேமாதிரி வாட்ரு ஹைட்ரோ பவர் இஷ்யூ என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இந்த ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது ரெக்கமெண்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அப்போ இந்த பைலேட்டரல் ரிலேஷன் அப்படிங்கிறப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கவர் ஆகிடும். நேபாள், பூட்டான், ஆப்கான், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மியான்மர், பாகிஸ்தான், ரஷ்யா, சைனா, இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற செக்யூரிட்டி சேலஞ்சை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஆசிய நாடுகள் இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற தொடர்பு என்னென்ன, ஸோ CIS கண்ட்ரிஸ் இருக்கும் சென்ட்ரல் ஏஷியாவில், அவங்களோட இந்தியா ரிலேஷன்ஷிப் என்ன, அதே மாதிரி இந்தியா மங்கோலியா, இந்தியா UAE, இந்தியா ஈரானுக்குள்ள தொடர்பு, இந்தியா இஸ்ரேல், இந்தியா சவுதி அரேபியா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா வருங்க. இந்தியா சவுதி அரேபியாலாம் அப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும். ஏஷியா பசிபிக் ரீஜன், அதே மாதிரி இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன், இந்தியா ஜப்பானோட பைலேட்டரல் ரிலேஷன், இந்தியா சவுத் கொரியா, இந்தியா வியட்நாம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இது கூட இந்தியா மற்றும் இதர நாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா ஆஃப்ரிக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா ஃப்ரான்ஸ், இந்தியா ஜெர்மனி, இந்தியா UK, இந்தியா USA மாதிரியான கண்ட்ரிஸும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா
மல்டிலேட்ரல் ரிலேஷன். ஸோ அந்த WTO நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ்லேயும் நமக்கு இது ஒரு யூனிட்டாகவே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ WTOனா அதோட செக்ரட்டேரியட் என்ன, அதோட பட்ஜெட் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறாங்க, நைரோபி பேக்கேஜ்னால் என்ன, WTO வந்து ப்ரொடெக்ஷனிசம்னா என்ன, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் IPRனா என்ன, WTOட என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த க்ரீன் பாக்ஸு, ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி படிக்கணும். WTOக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதே மாதிரி WTOவில் கொடுக்குற அக்ரிகல்ச்சரல் இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, லோன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா டெவலப்பிங் நேஷனுக்கு என்ன எதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி WTOக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA அப்படின்னு சொல்லுவாங்க, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டியூஷன் வந்து IMF, பிரிக்ஸு, பிம்ஸ்டெக், IBSA, சார்க்கு அண்ட் தென் இந்தியா ஏஷியன் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதெல்லாம் மேஜர் மல்டிலேட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் சில குளோபல் இன்ஸ்டியூஷனுமே இருக்குது, இதுவுமே நம்ம படிச்சுக்கணும். லைக் வந்து யுனைடெட் நேஷன் ஏஜென்சி, இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும். ஸோ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளினா என்ன, UNSC யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்தியா அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இருக்கிற ரிலேஷன் என்னென்ன. அதே மாதிரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இருக்கும் யூஎனில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, யூஎனோட சில ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ICAO இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், IMO இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், ITU இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், அதே மாதிரி யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், IFAD இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இது கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், IMF, இந்த மாதிரியான டாபிக்ஸை நம்ம படிக்கணும். அண்ட் தென் கண்டெம்பரரி இஷ்யூஸ், கரண்ட்டில் இருக்கிற இஷ்யூஸையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டினா என்ன, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசினா என்ன, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெட் சீல இருக்கிற கிரைசிஸ், சபகர் போர்ட்டில் இருக்கிற கிரைசிஸ், அதே மாதிரி UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொடர்பு, G20 மாநாடு அது இப்போ ரிலேட்டாக இந்தியாவோடது, அதே மாதிரி குஜரால் டாக்ட்ரின். ஸோ பஞ்சில் பாலிசி படிக்கிறப்ப நம்ம குஜரால் டாக்ட்ரின் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் நம்ம படிக்க வேண்டிய ஜென்ரல் விஷயம். அப்போ ஒவ்வொரு நாடையுமே நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து டீட்டெயிலாக அந்த டைமில் இஷ்யூ வரப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை டீட்டெயிலாக நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் அனலைஸ் பண்ணாலே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்நேஷனல் ரிலேஷனோட சிலபஸ். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.